வணக்கம் ஜோரா ஆன்மீகம். மலை மீது இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம லைஃப் நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறேன், இந்த கோவில் வந்து மலையை குடைந்து முருகர் தன்னோட இருப்பிடமாக வள்ளி பிராட்டியோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு இணையான ஒரு கோவிலுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன வேண்டியிருந்தாங்களோ அது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போய் முருகரையும் வள்ளி தெய்வானையும் சேர்த்து பார்த்துட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் கைகூடும். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டில் சண்டை அப்புறம் பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஊரில் முருகர் இருக்கிறது மேலும் சிறப்புங்க. அந்த ஊருக்கு வள்ளி பிராட்டி இருக்கிறதுனால தான் அந்த ஊருக்கும் அந்த பேர் வந்ததாக கூட ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது என்ன ஊர் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் முருகரை பற்றி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, எப்போவுமே முருகர் வந்து மலை மேலே இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையை குடைந்து தான் முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாருங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவி கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. அது என்ன ஊரில் இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வள்ளியூர் தாங்க. இந்த ஊருக்கு ஏன் வள்ளியூர் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா, முருகப்பெருமானை வள்ளி தனியாக அழைச்சிட்டு போய் இந்த ஊரில் தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஊருக்கு வள்ளியூர் அப்படின்னு பெயர் வந்ததுங்க. அது மட்டும் இல்லை, வள்ளி வந்து முருகர்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. நம்ம தனியாக போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்குறதுனால அந்த வரத்துக்கு கட்டுப்பட்டு முருகர் வந்து மலையை குடைந்து தன்னோட இருப்பிடமாக இந்த இடத்துல வாழ்ந்திருக்காருங்க. தெய்வானை முருகரை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வள்ளி அதற்கு அனுமதிக்கலையா, முருகரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு ஓரமாக நின்று அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அகத்திய முனிவர் வந்து, ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டது. முருகரை என்னை பார்க்கறதுக்கு வள்ளியை அனுமதிக்க மாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வள்ளியை அழைத்து, போன ஜென்மத்தில் இருவருமே அக்கா தங்கையாக பிறந்திருக்கீங்க. ஒரு வரத்தினால நீங்கள் இருவரும் இந்த ஜென்மத்தில் முருகரோட மனைவியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டு பேருக்குமே புரிய வச்சிருக்கார் அகத்திய மாமுனிவர். முருகருமே வள்ளி தெய்வானையோட இதனால் காட்சி கொடுக்குறார் அந்த ஊரில். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் வந்து நீங்கள் பார்க்க அந்த மலையை குடைஞ்சி முருகரும் வள்ளி தெய்வானையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை சுற்றி இருக்கிற அந்த அமைப்புமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அகத்திய மாமுனிவர், அருணகிரிநாதர் எல்லாருமே அந்த கோவிலில் காட்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அருணகிரிநாதர் வள்ளியூரில் முருகரும் வள்ளி தெய்வானையும், பழனி, திருச்செந்தூர், திருத்தணி அப்படிங்கிற மாதிரி கோவில் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த கோவிலும் மேலும் சிறப்புங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே பாசிட்டிவ் வைப் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூடவே வர ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டினாலும் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கு உள்ள இந்த முருகப்பெருமானை பார்க்குறது மேலும் சிறப்புங்க. இதோட கோவிலோட கோபுரம் வந்து மலைக்கு மேலே இருக்கும். அது மேலும் சிறப்பு. இந்த கோவில் வந்து அமைப்பு வந்து மலையில், பொதுவாக மலைக்கு மேலே வந்து படி அந்த மாதிரி இருந்து தான் கோயிலுக்கு போவாங்க. இந்த மலைக்கு மேலேயே ஏறி அழகாக அங்கே இருக்கிற கோபுரத்தை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவிலோட அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.